ஆல்ரெடி இந்த படத்தை பற்றி லாஸ்ட் இயர் நிறைய பேசியிருக்கோம். அதில் நான் பதிவு பண்ணேன். என்னென்னா, யானைகள் பார்த்து நான் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் பயப்படுவேன். அண்டு இந்த யானை பார்க்கும்போது கூட ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பயம் இருந்தது மனசுக்குள்ளே. பட் வாழ்க்கையில் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக நடந்த சில விஷயங்கள் பார்க்கும்போது சில மனிதர்களை பார்த்து தான் பயப்பட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். யானை கூட பாசமாக தான் இருக்குது, பட் மனிதர்கள் அப்படி இல்லை. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனலாக நான் வந்து சமீபத்தில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா யானைகளுக்கு பார்த்தீங்கன்னா மெமரி ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ஷார்ப். என்னை கூட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு உன்னியோட நடிச்சு. இன்னை கூட நான் போய் நின்னேன்னா கண்டிப்பாக என்னை ரெக்கக்னைஸ் பண்ணோம், கண்டிப்பாக நான் யாருன்னு அதுக்கு தெரியும், என் கூட விளையாடுறது கூட வாய்ப்பு இருக்குது. பட் மனுஷன் தான் சீக்கிரமாக நிறைய விஷயங்கள் மறந்துடுறான். ஸோ யானையா மனுஷனானு கேட்டிங்கன்னா யானை தான் பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். அவன் ஒரு பெட்டர் கம்பேனியன் நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த படம் வந்து எல்லோரும் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கோம். நீங்கள் எல்லோரும் வந்து ஹெல்ப் பண்ணோம். இது சார் சொன்ன மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கோம் படம் மூலிமா. அண்ட் எஸ்பெஷலி இவ்வளோ பெரிய வேர்ல்டு வந்து ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கு. அது எதனாலுங்கிறது இந்த படத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. பை சான்ஸ் நடந்திருக்கு அது. அண்ட் ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை சேர்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் ஹீரோஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா 3 languages film to execute it and to promote it is not an easy task, especially after the current situation. In the situation kappuram they're still ரொம்ப stronger. They wanted to release this in theaters and I really appreciate them for that. And Rana, a great co-star, a good friend, he's worked really hard for this movie. And that thenji one soul who's been right with Prabhu Solomon sir from scratch. In the kada ketadlende enni variki he's there, and hats off to him for his dedication and hard work. And entire team of Kardan, all the technical team, DOP, ஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா உங்கள் விஷுவல்ஸ்லாம், உங்கள் எடிட்டிங் ஒர்க், உங்களோட மியூசிக் எல்லாமே வந்து தெரியுது ட்ரெய்லர் பார்க்கும்போது. அண்ட் டு போத் த பியூட்டிஃபுல் லேடிஸ் ஹியர், கிரேட் ஒர்க் இந்த மூவி. பாவம் ஜுவேலா வந்து ஒர்க் ரியலி ஹார்ட். கிட்டத்தட்ட நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் இருந்தது அவங்களுக்கு. ஃபாரஸ்ட்லேயே வந்து நிறைய கன்ஸோடலாம் வந்து பழக வேண்டியதாக இருந்தது. இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹர் டு ஒர்க். அவங்களோட ஒர்க் வந்து எனக்கும் அவங்களுக்கு காம்பினேஷன் பெருசாக கிடையாது. ஸோ நான் நேரில் பார்த்துக்கல, பட் ஷீஸ் பிளேட் ஹர் கேரக்டர் ரியலி வெல். நான் டப்பிங் அப்போ பார்த்தேன். ஸோ ஐம் ஷுர் யூ லைக் போத் த கேரக்டர்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ நிகில். தேங்க்யூ ஃபார் த ப்ரெஸ். தேங்க்யூ. ஒரு டீசர் லான்ச் பண்ணி 1 இயர்க்கு அப்புறம் திருப்பி வர அந்த வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் கிடையாது. ஸோ பட் ஃபர்ஸ்ட் சாரி சொல்லணும், அதுக்கப்புறம் தேங்க்யூ சொல்லணும். திருப்பி வந்தீங்க என்னை பார்க்க. ஸோ நேற்று நைட்டு வந்து நிக்கில் கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், சார் காலையில் வந்து சென்னை ப்ரெஸ் எல்லாம் வராது, நீங்கள் அப்படியே பிளான் மாற்றிக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஹைதராபாத்தில் லான்ச் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சென்னையில் லான்ச் பண்ணுங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஆனால் நடக்கிற காரியம் வேறு. எனக்கு வந்து இது சென்னையில் தான் ஃபஸ்ட் லான்ச் பண்ணுவேன்னு ஆசை இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி, இங்கே மக்கள் வந்து ஒரு ரெகுலர் கமர்ஷியலான ஒரு ஃபில்ம், ஹீரோ வில்லனாக வச்சு ஒரு ஃபில்ம், அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் கதை இருந்த ஒரு ஃபில்ம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டான ஃபில்ம், எல்லாத்துக்கும் ஒரே பிளாட்ஃபார்ம் கொடுப்பாங்க. யூ ஆல் கிவ் த சேம் லவ், யூ ஆல் கிவ் த சேம் பிளாட்ஃபார்ம். ஸோ எனக்கு வந்து இங்கே தான் லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் வி நீட் டு கோ டு அதர் சிட்டிஸ். அண்ட் அதுக்கப்புறம் சொன்னார், சார் இப்போ நீங்கள் ப்ரெஸ் கிட்ட பேசினா திருப்பி தே ஓன்ட் ரைட் மோர்னு. சார் இந்த கதையில் அந்த விஷயம் இருக்குது சார். பிகாஸ் திஸ் ஸ்டோரி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ், இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம். அண்ட் பிரபு சார் சொன்னார், இட்ஸ் அ 4-year ஜேர்னின்னு. இந்த ஜேர்னியில் வந்து அப்பார்ட் ஃப்ரம் த ஃபில்ம் ஐ ஃபேஸ் சம் ஹார்ட்ஷிப்ஸ் இன் மை லைஃப் with my health and other things. அது அப்புறம் பேசலாம். பட் to me the jungle was more important than anything else. Today if I am standing here, it's because of the jungles, it's because of the elephants. So many years we've lived thinking we've come from somewhere, we won't take anything back, we will leave this place in it. But the elephant has taught me something. It taught me that I am part of nature. We all have to be part of nature. We all have to give back to nature. And only then that's what this world is all about. So I've grown greatly as a human being in the journey of this film. So I have to thank Prabhu sir first for all of this. Because that 1 year, if he was not around, I don't think I would have
been here standing so proudly to talk about the film. And 2020, I think all of us have been sitting at home in this lockdown. At the time when நிறைய படங்கள் எல்லாம் வந்து ஓடிடிக்கு போகிறோம், இட்ஸ் கோயிங் ஸ்ட்ரெயிட் டு ஓடிடி, அண்ட் இந்த படத்துக்கு வந்து வேறு 3 லாங்குவேஜஸில் பண்ணியிருக்கோம். ஓடிடிக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் இது. அண்ட் என் ப்ரொடியூசர் ஈராஸ் வந்து அவருக்கே ஒரு ஓடிடி வச்சுருக்காரு. ஸோ இந்த படம் எங்கே போக போகுதுன்னு சின்ன பயம் இருந்தது. ஆனால் தேவ் கம் ஃபார்வர்ட், வெயிட்டட் நாட் ஃபார் ஃபியூ மந்த்ஸ் பட் ஃபார் அன் என்டையர் இயர். இங்கே வந்து தமிழ்நாடு தியேட்டர் ஓப்பன் ஆச்சு, ஆந்திரா தியேட்டர் ஓப்பன் ஆச்சு, ஆனால் இந்தியா பூரா தியேட்டர் ஓப்பனிங்காக வெயிட் பண்ணி இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒன் இஸ் ஐல் ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் டு ஈராஸ் ஃபார் helping us make a film like this and platforming it today. And to all the co-stars, thank you for being a part of this madness. It was very hard, probably 5 or 7 years ago, to make an alternative film, Yan Engel Veche, or adventure film, to make it an all-India film. But I think today it's possible. We are in a different time of cinema, and thank you for having this. Today we are proudly presenting to you our trailer. So watch it, enjoy it, and I will see you back before the release. வந்திருக்கிற பத்திரிகை இணையதள ஊட நண்பர்களுக்கு வணக்கம். சரியாக ஒரு வருஷம் இதே தேதி தான் போன வருஷம் பிரசாத்தில் கொண்டாடினோம். நடுவில் இந்த கொரோனானால் ஒரு வருடம் எல்லாரும் காத்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் இது பெரிய திரையில் தான் வரணும் இந்த அனுபவம். ஏன்னா இதில் இன்னொரு ஹீரோ ஒருத்தர் இருக்கார், ரசூல் புக்குட்டி, ஒர்க் போயிட்டுருக்குது. சவுண்ட் டிசைன் அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. அவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா உங்களுக்குள்ள நீங்கள் இந்த படத்தை வந்து தியேட்டரில் நுழைஞ்சு பார்க்குறப்ப ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே 2 மணி நேரம் அமர்ந்து அதுங்களுடைய அந்த வாழ்வியல் சத்தங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ரசிக்கணும் அப்படின்றதுக்காக இது அவ்வளோ சிரமம் எடுத்து அவர் அங்கே அந்த சவுண்ட் டிசைன் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி பெரிய ஸ்பெஷல் என்னென்னா உலக வனவிலங்கு தினம். இன்றைக்கி ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்றைக்கி அது வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே டுடே. அது பார்த்து கூட நாங்கள் வைக்கல, ஆனால் அது அமையுது வந்து கரெக்டாக. ஏன்னா அதுங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கேன்னு அதுங்களுக்கு தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரில. ஏன்னா இது அசாமில் நான் முன்னாடி சொன்னது மாதிரி நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டை எப்படி வந்து ஒரு கார்ப்பரேட் கல்ச்சர் உள்ளார நுழைஞ்சு ஆக்கிரமித்து அதுங்களோட வழித்தடங்களை வந்து மறைச்சி செவுறு கட்டி அதுங்களுடைய வாழ்ந்து புணர்ந்து சுகமாக இருக்க வேண்டிய ஒரு இடத்தெல்லாம் சிதைச்சி கட்டடமாக கட்ட முற்பட்ட போது காசிரங்கான்னு ஒரு இடம் அசாம் பக்கத்தில் ஒரு தனி சமூக ஆர்வலர் அவர் போராடி இந்த செவுரை உடைக்க செஞ்சுருக்கார். அதை திரைக்கதையாக நாங்கள் எழுத ஒரு பெரிய ஒரு சான்ஸ் கிடச்சிது. இந்த படம் வந்து அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு வழக்கமான ஒரு சினிமா கிளீஷேக்குள்ளே இருக்காது. நான் இதில் ரொம்ப ரொம்ப அதிகமாக சொல்ல வேண்டிய ஒருத்தர் வந்து ராணா அவர்கள். ஏன்னா இந்த படத்துக்காக வந்து கிட்டத்தட்ட 2016 எண்டில் நான் சந்தித்தேன். 4 வருடம் இந்த போராட்டம் எங்களுக்கு. கிட்டத்தட்ட 17, 18, 19, 20 4 வருஷம் ஒரே திரைப்படத்துக்காக நாங்கள் வந்து நடுவில் அவருடைய இதில் வேறு அவர் உடம்பு இழைக்கணும், மாறணும், திரும்ப ஏற்றணும். ஸோ நிறைய பாடுகள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஷ்ணு அதே மாதிரி யானை பாகனா இந்த படத்துக்காக எடுத்துக்கிட்ட ட்ரைனிங்கு, அந்த உன்னின்ற எலிஃபண்ட்டோட பயணம் ஒரு 10-15 நாள் தனியாக இருந்தது. அதே மாதிரி ஜோயா, ஸ்ரேயா எல்லாருமே இந்த படத்தில் வந்து யாருமே கதாநாயகி அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த கதையை வலிமையாய் கொண்டு போய் சேர்ப்பதற்காக பாடுபட்ட அத்தனை பேரும் இவங்கெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. உண்மையிலுமே இது யாருமே எந்த ஒரு ஆட்டிடியூட்ஸோ எந்த ஒரு நட்சத்திர அந்த ஒரு வெளிப்பாடோ இல்லாமல் இந்த திரைக்கதைக்காக இவங்க எவ்வளோ டு தி கோர் என்ன எவ்வளோ உழைப்பு கொடுக்க முடியுமோ அவ்வளவும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் என்னுடைய கேமராமேன் அசோக் குமார், அதே மாதிரி எடிட்டர் புவன், என்னுடைய இசையமைப்பாளர் சாந்தனு மொஹித்ரா எல்லாருக்கும் நான் வந்து தேங்க்ஸ் பண்ணோம். ப்ளஸ் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் எராஸ் இன்டர்நேஷ்னல். ஸோ இப்படி ஒரு கதையை வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணது
ஒரு குளோபலாக ஒரு யுனிவர்சல் ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு சல்யூட் அவங்களுக்கு நான் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து இட் இஸ் கோயிங் டு பை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம். இது வந்து ஒரு உலகத்தரமான அந்த 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 பிளாட்ஃபார்ம்ஸுக்கெலாம் இந்த படத்தை நீங்கள் தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இட் இஸ் அபவுட் டீஃபாரஸ்டேஷன் அண்ட் சேவிங் எலிஃபென்ட்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த கொரோனா காலங்களில் எதனால் நம்ம இவ்வளோ பாதிக்கப்பட்டோன்றதை இந்த திரைப்படம் பேசும். இந்த திரைப்படம் வந்து அதிகமாய் இதுக்குள்ளே காட்சியெல்லாம் எடுத்துட்டோம் நாங்கள் முன்னாடியே. இந்த 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 வாழ்வியல், அதாவது இந்த காடு சைக்கிளை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா அது வைரஸ் வரைக்கும் கொண்டு போய் விடுன்றதையே இந்த படத்தில் நாங்கள் பேசியிருக்கோம். கண்டிப்பாக இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட், ப்ரெஸ் அண்ட் மீடியா, உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு அதிகமாக தேவைப்படுது. நான் யூஸ்வலான ஒரு ஃபிலிமுக்கு கேட்குற மாதிரி நான் கேட்கல. இன்றைக்கி நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு இந்த மாதிரி படங்கள் தேவை. அது எப்போது தான் கிடைக்கும் எங்களுக்கும் வாய்ப்பு. நிச்சயமாக நீங்கள் எங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி நாங்கள் உடனே இங்கேருந்து ஹைதராபாத் போகிறதுனால இன்னும் இந்த ரிலீஸுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உங்கள் கூட நிறைய ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி சந்திக்கணும்னு நினைக்கிறோம். நாங்கள் அது நடக்கும். அப்போ நாங்கள் அதிகமாக உங்கள் கூட பேசுகிறோம். தேங்க்யூ ஸோ மச். I want to thank the lovely team on the dais for making such a wonderful film. Kadan is a film we are very excited about the story that the film has to say, and we hope that the film turns out to be a huge success at the box office, and we encourage the audience to come in large numbers and create a grand success for our film. Thank you. Taruku Vanakkam. I hope I said that correctly. This film is very special to me because it's my Tamil Telugu debut as well. And Prabhu sir, I just have to say that very rarely do you come across somebody who is so passionate, especially to tell a story like this, and the heart of this film is in its right place. Rana, you're one hell of a storyteller. I have learned so much from you, and I think you've been an inspiration for a lot of actors, and it's been a pleasure working with you. Unfortunately, I didn't have scenes with Vishnu and Zoya, but from whatever I've seen, it's fabulous, and I'm extremely proud to be part of this film. So wear masks, but go to the theatre and watch this film. To be with everybody, I think I'm reminded of why all of us chose to do this film. I hope that everybody goes out and sees this film in the theatre because it truly deserves to be seen on a larger screen. What Prabhu sir has created is truly visually stunning, and I hope that people can appreciate the work we've put in and they enjoy the film.